நற்செய்தியாளரான புனித மார்க்குனுடைய விழாவை திருச்சபை இன்றை கொண்டாடுகிறது. மிகவும் சுருக்கமான நற்செய்தி இவர் எழுதியது. பாரம்பரியத்தின்படி இவரை பற்றி பல கதைகள் இருந்தாலும் புனித பேதுரு, புனித பவுல் இருவரோடும் பணி செய்திருக்கிறார். திருத்தூதர்கள் பணி, புனித பேதுரு எழுதிய மடல், புனித பவுலின் திருமடல்கள், இவற்றெல்லாம் இவருடைய பெயரும் இவர் பர்னபாவுடன் பணியாற்றியதும் திருத்துதர்களோடு பணியாற்றியதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றிய செய்தியை பிற இனத்து மக்களுக்கு சுருக்கமாக அதே நிலையிலே மிகவும் தெளிவாக எழுதிய நற்செய்தி தான் மார்க் நற்செய்தி. இயேசு கடவுளின் மகன், பணி செய்ய வந்தவர், நமக்காக வந்தவர். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இயேசுவினுடைய நற்செய்தியை இவரும் சென்று அறிவித்திருக்க வேண்டும். பாரம்பரியத்தின்படி மறைசாட்சியாக மரித்தார். இவருடைய உடல் இத்தாலி நாட்டிலே வெனிஸ் நகரத்திலே இருக்கிறது, கல்லறை. இந்த நற்செய்தியை நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வாசிப்போம். சுருக்கமான நற்செய்தியான் இயேசுனுடைய போதனைகளை தெளிவாக புரிந்து கொள்ள இது மிக உதவும். இவருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.